உங்கள் அனைவருடைய அன்பு கட்டளை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், ஐயாவுடைய பகுத்தறிவு கருத்துக்களை கேட்க வந்திருக்கின்ற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும், ஐயாமார்களுக்கும், அம்மாமார்களுக்கும், இளைய தலைமுறைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கேள்விகள். நாம் இங்கே இருப்பது சில காலம்தான், இதை எண்ணி பார்த்தால் தெளிவாகும் அல்லவா? ஆகையினால் இந்த நீல வானத்திற்குள் அனைத்து கிரகங்களும் அடக்கம். அந்த அனைத்து கிரகங்களும் சில பல ஆண்டுகளாக, சில லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பிறகு ஒன்றோடொன்று மோதி பிறகு சிதறிய கோளம்தான் பூமி என்று சொல்கின்றார்கள். அந்த சிதறிய கோளம் பூமி இந்த சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியினால் நின்று கொண்டிருக்கின்றன. பிறகு சந்திரனும் ஈர்ப்பு சக்தியால் நின்று கொண்டிருக்கின்றன. இந்த சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கின்றன சந்திரனும் பூமியும் என்பதுதான் சயின்ஸ் முறை பிரகாரம் நான் கண்டறிந்தவைகள். ஆகையினால் சூரியனை மையமாக வள்ளுவ பிறந்தகை அழகாக சொல்லியிருக்கின்றார். நீங்கள் சொல்வதெல்லாம் கடவுள் அல்ல, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. ஆனா என்ற எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பதைப் போல ஆதி பகலவன், பகலில் தோன்றும் அவன்தான் இறைவன். அந்த சூரியன் இல்லை என்றால் பூமியில் எதுவுமே உண்டாயிருக்காது. அழுக்கு அணுவாகி, அணு புழுக்களாகி, புழுக்கள் ஒன்றொன்று சாப்பிட்டு அது ராட்சச புழுக்களாகி அதிலிருந்து பறவையின மனிதன விலங்கினம் தோன்றுவதற்கு சான்றிதழ் சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் 2000 ஆண்டுகள் வள்ளுவர், அவருக்கு முன்னால் பிறந்த புத்தர் 2500 ஆண்டுகள், அவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆத்மா என்ற ஒன்று இல்லை, அறிவுக்கு எட்டாத கடவுளை நினைத்து ஓலமிட்டு வாழ்க்கையை பாழாக்காதே, மறந்தும் கூட பிறருக்கு தீங்குகள் செய்யாதே, பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருக்க கற்றுக்கொள். எத்தனை பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆனால் புத்தரை பற்றி ஒருவர் கூட பேசவில்லை. காரணம், இந்த நாட்டில் புத்தருடைய சன்மார்க்கம் தான் இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை? அந்நிய ஏகாதிபத்தியத்தால் அது முடக்கப்பட்டு விட்டது. அந்த புத்தருடைய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்று புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது பெரியாருடைய நல்லதொரு கருத்துக்கள், அம்பேத்கருடைய நல்லதொரு கருத்துக்கள். ஆகையினால் செந்தமிழை வணக்கம் சொல்ல ஆதி திராவிடர்கள் வாழ்வினை சேவோடு வழக்கம் 5 இலக்கணங்கள் 5 உலக அரங்கனுக்கு முதல் நீ தந்ததாலே என்பது சொல்லுக்கும் பொருளுக்கும் வாழ்க்கைக்கும் செய்யலுக்கும் அணைக்கும் தனித்தனியாக இலக்கணம் கட்டு உலக அரங்கில் அரங்கேற்றம் செய்த ஆதி திராவிடான மக்கள். அந்த ஆதி திராவிடான மக்களிலிருந்து பிறந்து வளர்ந்து வெளியில் சென்றவர்கள் தான் சாதி இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்பது ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு தகுந்த ஆதாரங்களை தயவு செய்து ஐயா அவர்கள் விளக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, சூரியன் இருக்கு இல்லையா, அதைத்தான் எல்லா கோள்களும் சுற்றிக்கிட்டு வருது, அது வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சூரியனையே நம்ம வணங்கிடலாமே, கடவுள் ஆக்கிடலாமே என்பதுதான் அதான் கேட்குறீங்க. சூரியன் வணங்கன் அதான் அப்படி சொல்றீங்க. முதல் விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோங்க, சூரியனில் எவ்வளோ ஆற்றல் வந்தாலும் சூரியனுக்கு அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதான்னு அறிவு இல்லை. வெளிச்சம் அதிலிருந்து வருது, இதுலேருந்து வெளிச்சம் வர்றதுனால இதுக்கு பேச முடியுமா? நான் பேசுவதை செவியுறுவதற்கு அதில் என்ன இருக்கிறது? அது எனக்கு பதில் சொல்ல என்ன இருக்கிறது? என் தேவையை நிறைவேற்றுவதற்கு புரிந்து கொள்வதற்கு மூளையாச்சு இருக்கிறதா? அது ஒரு நெருப்பு கோலம். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? சூரியன்கிறது அது ஒரு வாயு கோலம். நெருப்பு பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அதில் எதுவும் நீங்கள் பேசினாலும் வழங்காது, உங்களது பார்க்காது, உங்கள் தேவை நிறைவேற்றாது, உங்களுக்கு பிள்ளையே தராது. அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல கடவுளுக்கு தேவை என்பது அறிவு. மனுஷனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்போ கடவுளுக்கு என்ன தேவை? அறிவு இருக்கணும். இது அறிவே இல்லாத ஒரு சூரியனை வணங்குவது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது. ஒன்று. இரண்டாவதாக, அந்த சூரியனை தான் எல்லாம் சுற்றி வருதுங்கிறாங்கல்ல, அது கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு விஞ்ஞானத்தில் உள்ள 1% கூட அது இருக்காது. ஏன்னு கேட்டால், இந்த பிரபஞ்சம் பல கேலக்சிகள் இருக்குது. இந்த ஒரு சூரியன் மாதிரி ஏராளமான சூரிய குடும்பம் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறனால சூரிய குடும்பம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இந்த கேலக்சியை கடந்து போனீர்களேயானால் இன்னும் ஒரு சூரியன், அதை சுற்றி ஏராளமான கோடு, இன்னும் ஒரு சூரியன், அதை சுற்றி ஏராளமான கோடு என்று லட்சோப சூரியன்கள் இருக்குது. இதை விட இன்னும் பெருமாண்டமாக நீங்கள் பார்க்கிற சூரியனை விட இன்னும் பெருமாண்டமான சூரியன்களும் அதை சுற்றி இதே மாதிரியான கோடுகளும் கூட பல கேலக்சிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம ஒரு சின்ன இடத்துல உட்காந்து இது தள்ளிட்டு இருக்கோம். இது ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சத்துடைய சைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த சூரியன் ஒன்றுமே கிடையாது. இதைவிட மகா ஆற்றல் பொருந்திய சூரியன்கள் எல்லாம்
இந்த கேலக்சி தாண்டி போகும் பொழுது இருக்கிறது. அதையும் ஏராளமான நட்சத்திரங்கள்லாம் சுத்திக்கிட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிங்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு எப்படி வணங்குறது? இன்னும் சொல்ற எல்லாம் சுத்துறது என்பதனால வணங்கிட முடியுமா? நாடு செக்க சுத்துறதுனால அந்த செக்க வணங்கிட முடியுமா? வணங்குவது என்பதற்கு நம்மளை படைத்திருக்கணும், நம்மை உருவாக்கி இருக்கணும், நமக்கு அறிவை தந்திருக்கணும், நமக்கு சிந்தனையை தந்திருக்கணும், நம்ம முறையீட்டை கேட்க வேண்டும், நம்ம தேவைகள் நிறைவேற்ற வேண்டும், நம்மளை கண்காணிக்க வேண்டும், நம்ம நல்லது செஞ்சால் பரிசு தர வேண்டும், நம்ம தப்பு செய்தால் தண்டிக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூரியனையும் ஒருத்தன் படைத்தானே, அவன் தான் கடவுளா இருப்பானே தவிர சூரியன் எப்படி கடவுளா இருக்கு? இந்த சூரியனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து அதிசயிக்கிறீங்களே, இதை விட பிரம்மாண்டமான பல சூரியன்கள் இருக்க. அப்ப யார் எந்த சூரியன் போட்டி போட்டா என்ன வருது? என்னைய வணங்கு உன்னைய வணங்குண்டு. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது இந்த சூரியன்லேருந்து வெடிச்சு தான் எல்லாம் வந்துச்சுங்கிறது இருக்குல்ல, அது பழைய விஞ்ஞானம், இப்போ கிடையாது. முந்தி அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஈவரா பெரியார் அவர்கள் கூட அப்படி தான் எழுதியிருக்கிறார். சூரியன் வெடித்து சிதறி அது இருந்தால் அந்த காலத்து விஞ்ஞானம் அவர் தப்பு கிடையாது. அந்த காலத்து அறிவியலில் என்ன சொன்னாங்களோ அதை தான் ஈவரா பெரியார் எழுதியிருக்கிறார். அதனுடைய அந்த கருத்து தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சூரியன்லேருந்து வெடிச்சு வந்தது அப்படி வெடிச்சுலாம் வர கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னபடி ஒரு அணு வெடித்தது, அது சிதறியது, அதிலிருந்து அளப்பரிய சக்திகள் வெளிப்பட்டது, அதில் பல துகள்களாக புகை மூட்டம் ஏற்பட்டது. ஒவ்வொரு இடத்துல ஒரு புகை மூட்டம் பூமியாக உருண்டது, சந்திரனா உருண்டு கொண்டது, சூரியனா உருண்டு கொண்டது. அப்படித்தான் உருவானுச்சுன்னு தான் விஞ்ஞானிகள் கேலக்சி எல்லாம் உண்டானது. அந்த ஒரு அணு வெடித்ததனால் தான் ஏற்பட்டது என்பது தான். அதாவது கடவுளின் துகள் என்கிற பெயரில் டெஸ்ட் கூட பண்ணாங்க. பூமிக்கு அடியில் ஒரு அணுவை வெடிக்க செய்து அதனால் எத்தகைய ஆற்றல்கள்லாம் ஏற்படுது என்பதையெல்லாம் அதை கண்டுபிடிச்சி அது கடவுளின் துகள் என்று கூட பேர் வைத்தார்கள். அப்போ அந்த மாதிரி தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்போ சூரிய மைய பிரச்சனை அடிபட்டு போயிடுது. சூரியனை சுற்றி வருதுங்களா, அதிலிருந்து பிரிந்ததனால் சுற்றி வரல. ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, சூரியனுக்கு இருக்கிறது, பூமிக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சந்திரன் சூரியனை கூட சுற்றுறது கிடையாது. சந்திரன் பூமியை தான் சுற்றுது, பூமி சந்திரனை சேர்த்து சுற்றி இழுத்து போய் சுற்றுகிறது. அப்போ பூமியை சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா பூமி தான் கடவுண்டாயிரும். இப்படி பார்த்ததுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முன்னாடி குர்ஆனில் ஒரு சம்பவம் இருக்குது. இப்ராஹிம்னு சொன்னாங்க, இப்ராஹிம் தீர்க்கதரிசி, ஆபிரகாம் இருந்தார். அவர் என்ன செய்கிறார், அந்த மக்கள்கிட்ட போய் கடவுளை பற்றி சொல்கிறார். நட்சத்திரத்தை காட்டி நீங்கள் கல் மண்ணெல்லாம் வணங்குறீங்க, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லை, வெளிச்சமாச்சு வருது, நட்சத்திரத்தை வணங்குங்க, இதுதான் என் இறைவனுங்கிறார். அப்புறமேல் நட்சத்திரம் யோசிச்சு அது மறைஞ்சு போனவுடனே மறைஞ்சு போயிடுச்சு, இது இப்படி கடவுளாக இருக்கு, இது சரியில்லையே. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரனை காட்டுறாரு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை வணங்கிடுவோமே அப்படிங்கிற மக்கள் அந்த அவர்களால் தயாரித்து கொண்ட தெய்வங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து மீட்பதற்காக வேண்டி சந்திரனை கடவுள்னார். மக்கள்லாம் அது கரெக்டாக இருக்குன்னு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, இதுவும் மறைஞ்சு போச்சுடா, இதுவும் கடவுள் இல்லை அப்படின்ட்டாரு. இது கூடுது குறையுது, இது கடவுள் கிடையாது. அடுத்த நாள் என்ன செய்யறாரு, சூரியனை காட்டுறாரு, இது ஹாதா அக்பர், இது பெருசாக இருக்குது, இது கடவுள் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு பக்கம் பின்னாடி வரும் பொழுது இதுவும் கடவுள் கிடையாது, இது இந்த மறைஞ்சு போச்சு. நான் யாரை வணங்குவேன் என்று கேட்டால், இவற்றை எல்லாம் யார் படைத்தானோ, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்து ஒரு சூப்பர் பவர் இருப்பானே, அவனைத்தான் வணங்குவேன் என்று சொல்லி அவர் அந்த மக்களை தெளிவுபடுத்தினார்னு வருது. அதனால சூரியன் கடவுள் என்பதெல்லாம் எங்களுக்கு அதில் போயிட்டு நாங்கள் திரும்பி வந்த ஒரு விஷயம். மெயினாக பார்க்க வேண்டியது, கடவுள்னு சொல்வதாக இருந்தால் நம்மளை படைச்சிருக்கணும். கடவுள்னா நம்மளை உருவாக்கி இருக்கணும், அதான் கடவுள். சூரியன் நம்மளை படைக்கவே கிடையாது. நம்முடைய எல்லா உணவுக்கும் பொறுப்பேற்றிருக்கணும், சூரியன் பொறுப்பேற்றுள்ள கிடையாது. நமக்கு இந்த பரிசுகளை தண்டனை தரக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்கணும், அதுக்கு அதெல்லாம் கிடையாது. எத்தனை பெரிய சக்திகள் வெளிப்பட்டாலும் அதை கொடுத்தான ஒருத்தன் அவனை தான் கடவுளாக்கணும். அறிவு உள்ள ஒருத்தனை கடவுளாக்கணுமே தவிர அறிவற்றவைகளை கடவுள்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் இருக்குதுல்ல? கடவுள் நமக்கு எதுக்கு? அதுக்கே மூளையில் நமக்கு என்ன செஞ்சிடும்? அது சுயமாக ஏதாவது செய்யுமா? இன்னும் சொல்லப்பட சூரியன் சுயமாக ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? அது ஒரு மிஷின் மாதிரி கடவுள் சுற்றி விட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனுடைய வேகம் கணக்கிடப்படுகிறது, சுழற்சி கணக்கிடப்படுகிறது. இத்தனை மணிக்கு ஒதுக்கி இத்தனை மணிக்கு மறையும்னா கரெக்டாக புரியுதுன்னா அது ஒருத்தனுடைய ஆர்டர் படி போய்கிட்டு இருக்கே தவிர இதை தவிர வேற ஏதாவது செஞ்சிச்சா? சூரியன் வெள்ள நிவாரணத்துக்காக சூரியன் இறங்கி காசை கொட்டி விட்டு போனது பார்த்தீங்களா? அது உதிக்குது மறையுதுங்கிறத தவிர வேற என்ன டியூட்டி அது பண்ணிச்சது? அது நீங்கள் பார்த்தது என்ன? ஒன்றுமே கிடையாது. அது நமக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால நம்ம அப்படிலாம் கடவுளை தீர்மானிக்க கூடாது. எல்லாத்தையும் படைத்த சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படி நம்புறது தான் அறிவுபூர்வமானது.